தாவேக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் மதியழகனுடைய மனைவி ராணி நம்மோடு இருக்கார். அவரிடம் இதை பற்றி கேட்கலாம். அம்மா வணக்கம்மா, இந்த சம்பவம் என்ன நடந்தது? கைது ஆகியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சொல்கிறாங்கம்மா? கைது ஆனது தெரியாது எனக்கு. சாயந்தரம் வரைக்கும் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன். கைது பண்ணியிருக்காங்கன்னு என் தங்கச்சி ஃபோன் பண்ணி சொன்னான். அதுக்கப்புறம் நியூஸ் டிவி போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் ஹெட்லைனில் மதியழகன் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவருக்கு என்ன ஆச்சு? கைது பண்ண வீடியோஸ் எதுவுமே வரல, எனக்கு எந்த தகவலும் தெரிவிக்கல, என்கிட்ட ஒரு சைன் கூட வாங்கலை. என்னோடய ஃபோன் நம்பர் பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கியிருக்காங்க, அது நம்பர் அவங்கக்கிட்ட இருக்குது, காவல்துறைக்கிட்ட என்னோடய நம்பர் இருக்குது. ஆனால் எந்த ஒரு தகவலும் என்கிட்ட தெரிவிக்கல. அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு நான் பார்க்கணும். அவருக்கு இது வரைக்கும் என்ன தகவல்னு கூட எனக்கு இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. அவரை நான் பார்க்கணும். தயவு செஞ்சு அவருக்கு அண்ணக்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. அவர்கிட்ட இப்போ அவர்கிட்ட எப்போ கடைசியாக பேசுனீங்க? என்ன அவர் சைட்லேன்னு சொன்னார்? இந்த சம்பவம் குறித்து என்ன நினைக்கிறீங்க? கடைசியாக அவர் வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு பார்த்தேங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பார்க்கல, ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அவங்க காவல்துறை என்ன கேட்குறாங்களோ அதுக்கு நான் ஒத்துழைக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன், அதுவும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் எங்கள் சைடில் இருந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. இது முழுக்க இது சதி செஞ்ச ஒரு பிரச்சனை, ஒரு அராஜக கொடுமைன்னு கூட சொல்லலாம். கரூரில் நடந்தது ஒரு கொடுமை. அது திமுக அந்த கட்சிக்காரங்க பண்ணணும் சதி, வேறு யாரும் இதுக்கு காரணம் கிடையாது. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்கம்மா அந்த கூட்டத்தில்? ஏன்னா இப்போ உங்கள் வீட்டுக்காரரை கைது செஞ்சு இது வரைக்கும் வீடியோ எதுவும் வரல. கைது செஞ்சுருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க, நான் வீடியோவோ நீதிபதிக்கிட்ட கொண்டு போன மாதிரியும் எதுவும் வரல. என்ன நினைக்கிறீங்க? என்ன நடந்தது? இல்லை, நானும் தான் அண்ணா மீட்டிங் இதுக்கு நானும் தான் போயிருந்தேன். மக்கள் சந்திப்பு இதுக்கு நானும் தான் போயிருந்தேன். அங்கே நிறையா ரவுடி பசங்களை உள்ளே விட்டுருக்காங்க. ரெண்டாவது அவங்க ஏதோ ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு விட்ருக்காங்க. மக்களுக்கு மயக்க வரணும் அப்படிங்கிற ஸ்ப்ரே மாதிரி ஏதோ அடிச்சிருக்காங்க. மக்களை தள்ளி விட்டுட்டு அவங்க கரெக்டாக டார்கெட் பண்ணது தொண்டை, கழுத்து, துண்டை போட்டு நெரிச்சிருக்காங்க. செயின், அவங்க போட்டிருக்க செயின் பின்னாடி வழியாக இப்படி இழுத்துருக்காங்க சாகிற மாதிரி. இதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க திட்டமிட்டு செஞ்சுருக்காங்க. இதுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு விஜய் அண்ணாவுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அவங்க இது அவங்களா செஞ்சுருக்காங்க. இது தனிப்பட்ட தாக்குதல். யாராவது அரசியல் தலைவர்கள் உள்ளே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இது கரூர் செந்தில் பாலாஜி அவர்களும் முழுக்க செந்தில் பாலாஜி அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் அவர்கள் பண்ணனர். இவங்க 2 பேர் தான் இதுக்கு காரணமே, வேறு யாருமே கிடையாது. எதனால என்ன இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா திருவாரூர், நாகப்பட்டினம் பல இடங்களில் அவர் கூட்டம் போட்டார். அங்கேயும் இந்த அளவுக்கு கூட்டம் வந்தாங்க. கரூரில் என்ன ஏன் இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்படிங்க சொல்கிறத வச்சு பார்க்குறேன். ஏன்னா மற்ற மாவட்டத்தில் நடந்தால எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலை. கரூர் அவங்க தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஸ்டாலினும் முதலமைச்சர் அங்கிளும் மட்டும்தான் இந்த கரூரில் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது தான் இங்கே நடக்கணும். அந்த மாதிரி தான் இங்கே போயிட்டுருக்கு. கரூர் மக்கள் அடிமையாக அவங்க வச்சுக்கணும், அந்த மாதிரி தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அவங்க திட்டமிட்டு அந்த ஓட்டு மாறிடக்கூடாது, நமக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க திட்டம். விஜய் அண்ணா அவங்க பேர் கெடணும், அதுக்கு திட்டமிட்டு அவங்க பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் கணவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னா அவருடைய நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம்? இல்லை, அவருக்கெலாம் ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம். அவருக்கு இது சாயந்தரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு கைது செய்யப்பட்டார். எப்படி கைது பண்ணீங்க? அவர் கைது பண்ண வீடியோ ஏதாவது காட்டினீங்களா? இல்லை எங்ககிட்ட சைன் வாங்கினீங்களா? எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபார்ம் பண்ணலை. எப்படி நீங்கள் கைது பண்ணலாம்? கைது பண்ணணும் எங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் மேட்ச் பண்ணியிருக்கணும்ல. எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு இன்னும் வரலை. இது அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன கீறல் நடந்தாலும் கவர்மெண்ட்டும் அரசாங்கம் போலீஸ் அவங்க மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அஜித்குமார் மாதிரி ஏதாவது எங்கள் வீட்டுக்காருக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பாக இதை ஏதாவது போராட்டம் பண்ணுவேன். எனக்கு என்ன நடந்தாலும் சரி, அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம். இப்போ தமிழக அரசாக இருக்கட்டும், முதலமைச்சராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய பலருமே இப்போ இந்த நேரலையே பார்ப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லமா விரும்புகிறீங்க? அவங்களும் எங்கள் வீட்டுக்காரர் தயவு செஞ்சு யாரும் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அவர் எந்த ஒரு இந்த மாதிரி நினைக்கிறவே கிடையாது. அவர் மக்கள் சேஃபாக இருக்கணும்னு தான் ஒவ்வொரு விஷயம் பார்த்து பண்ணிகிட்ருக்காரு. இது முழுக்க பண்ணினது எல்லாமே திமுக கட்சிக்காரங்க மட்டும்தான். எங்கள் கரூரில் இருக்கிற கொடுமையான ஒரு மிருகம் செந்தில் பாலாஜி, அவர் மட்டும்தான் இதுக்கு முழுக்க காரணம், வேறு யாருமே இதுக்கு கிடையாது. நான் வேறு எந்த கட்சி சொல்லலை, அவங்க அந்த ஒரே கட்சி மட்டும்தான். இதுக்கு செந்தில் பாலாஜியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிள் மட்டும்தான் இதுக்கு இவங்க 2 பேர் மட்டும்தான் காரணம். கூட்டம் கட்டுக்கணங்காமல் வந்தது, விஜய் தாமதமாக வந்ததால தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆரில் எழுதியிருக்கதா சொல்கிறாங்களேம்மா. அப்படிலாம் கிடையாது. மக்கள் எல்லாரும் அண்ணனை பார்க்கணுன்னு விரும்பி தான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் தேடி போய் பார்க்குறாங்க. அப்போ மற்ற கட்சிக்காரங்க வரும்போது காவல்துறைங்க அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எல்லாரும் விலக்கி விட்டுட்டு அவங்களாம் ஈஸியாக போகிறாங்களே சல்லுன்னு.
அப்புறம் ஏன் எங்கள் அண்ணனுக்கு மட்டும் அந்த பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? மக்களுக்கு ஏன் கொடுக்கல நீங்கள் அந்த டைமில்? நாங்கள் இடம் கேட்டது வேறு, நீங்கள் இடம் கொடுத்தது வேறு. நாங்கள் அண்ணா வந்து சந்திக்கிறது வந்து மக்களை எங்களை சந்திக்கிறதுக்கு வராரு. அப்போ பெரிய இடம் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே? நீங்கள் ஏன் குறுகலான இடத்த கொடுத்தீங்க? தப்பு போலாம் உங்கள் சைடு தான், எங்கள் சைடு எந்த இதுவுமே கிடையாது. இது வந்து அந்த குறுகலான சந்துலையுமே நாங்கள் கரெக்டாக தான் நின்றுட்டு இருந்தோம். அது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அண்ணா வந்ததோடுமே அவங்க கலவரத்தை உண்டாக்கிட்டாங்க. அவர் அண்ணா வந்து பேச விடக்கூடாது, விஜய் அண்ணா வந்து பேசவே விடக்கூடாது. அவர் பேச ஆரம்பித்த உடனே இவங்க கலவரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நினச்சதை நடத்திட்டாங்க. அதுக்கு வந்து கரூர் மக்கள் உயிரை பலி எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து அரசியல் நோக்கத்திலேயோ இல்லை இது மாதிரி கட்சி பேதத்திலேயோ நடக்கலை அப்படின்னு முதலமைச்சர் வீடியோ வெளியிட்டு சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் தப்பு. இப்போ நான் நேற்றுலேருந்து நான் டிவி முன்னாடியே தான் இருக்கேன். நான் சாப்பிட கூட இல்லை. நானுமே அந்த குழியில் விழுந்து எந்திரிச்சு நானும் போய் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரிப்ஸ்லாம் போட்டு வந்திருக்கேன். அந்த டயர்டில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். நான் டிவி முன்னாடியே தான் உட்காந்துட்டு அழுதுட்டுருக்கேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம வீட்டுக்காரை பற்றி இவ்வளோ தப்பாக போடுறாங்களே, தலைமறைவுன்னு சொல்கிறாங்களே, அந்த அளவுக்கு என்ன ஒன்றுமே பண்ணலை. முழுக்க அவங்க பண்ணின தப்புக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்? இது வந்து அவங்களோட திட்டமிட்டு பண்ணிட்டாங்கங்க. முழுசாக அப்படியே அண்ணா மேலே திருப்பிட்டாங்க. விஜய் அண்ணா மேலே போட்டுட்டாங்க, பழியை போட்டுட்டாங்க. அவ்வளோதான். இப்போது எப்போ கைதானார்னு உங்களுக்கு தெரிய வந்தது? இல்லை என்ன தான் நடந்துட்டு இருக்குது இப்போ? இல்லை, இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் அவங்க கொடுக்கல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு அதை சொல்லுங்கள். எனக்கு அவருக்கு தெரியணும். அவர் எங்கே இருக்கார், அவர் எப்படி இருக்கார். அவர் ஏற்கனவே உடம்பு சரியில்லாதது தான். அவர் ஏற்கனவே அவருக்கெல்லாம் ஃபிக்ஸ்லாம் வந்திருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு தயவு செஞ்சு அவரை மட்டும் எங்களை காட்ட சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இது மட்டும் எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. இதுக்கு அவருக்கு ஏதாவது சின்ன கீறல் வந்தாலோ இது கவர்மெண்ட்டும் போலீஸார் மட்டும்தான் இதுக்கு காரணம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல, எனக்கு ஃபோன் பண்ணலை, என்கிட்ட கையெழுத்து வாங்கலை. தயவு செஞ்சு அவருக்கு என்ன ஆச்சு என்னை கூட்டிகிட்டு போங்க அவர்கிட்ட. நான் அவரை பார்த்தே ஆகணும். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஏன் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் மட்டும்தான் இருக்கேன், அவருக்கு வேறு யாருமே இல்லை. கேள்வி கேட்கணுன்னா அவருக்காக நான் மட்டும்தான் கேட்பேன். யாருக்கு அவருக்காக கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. என் பசங்களும் நான் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். தயவு செஞ்சு அவர் இருக்கிற இடத்த என்னை கூட்டிகிட்டு போங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரசாந்த் மற்றும் நரேஷுடன் செய்தியாளர் வீரகுமார்.